வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. அண்ணா என்னாச்சுண்ணா அந்த டாக்டருக்கு இப்போ நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு பூமாரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, லைட்டான அடி தான். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டா இருந்தீங்க? ஆமாண்ணா, நம்மளால ஒருத்தர் அடிபட்டுட்டாருன்னும் போது எப்படி நம்ம விட்டுட்டு போக முடியும்? அதான் அவர் எப்படி இருக்காரு என்னன்னு ஒரு வாட்டி விசாரிச்சுட்டு பார்த்துட்டு போவோன்னு நிற்கிறேண்ணா. நான் பார்க்கலாமா? பார்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நீ போய் பாரு. வைஷு வாடி. போகலாம் வா. என்ன மச்சான், நீங்கள் எங்கே இந்த பக்கம்? சும்மா. ஏன்பா, ஏதாவது ஃபீவரா? அதெல்லாம் இல்லை. அப்புறம் என்னப்பா இவ்வளோ தூரம்? தங்கச்சிக்கு மாப்பிள்ளைய முடிவு பண்ணதுலேருந்து தங்கச்சியை விட்டு பிரியறதே இல்லை போலையே. யோ மாமா, நார்மலான பொண்ணுங்களுக்கு லவ்வர் வைக்கிற பாசம் புரியாது. டேய் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள சும்மா? ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சிக்கு இருந்தாலே ஒரு லவ்வரா இருக்கிற பையன் அவங்க அண்ணன் பாசத்தெல்லாம் மீறது, மீறி பாசம் வைக்கிறது இதெல்லாம் பெரிய விஷயம். அப்படி இருக்கிற பட்சத்துல யாருக்கு எத்தனை அண்ணன் நீங்க இருக்கீங்க? ஜஸ்ட் 7. அது ஜஸ்ட் 7ல 7, புரியுதா? என் பார்வையில பார்த்தா அதையுமே மேலே விட பெருசு. டேய் அதெல்லாம் ஓன் பாடு. அதெல்லாம் ஏன் பாடுன்னு தெரிஞ்சுதானே நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்து என்ன மச்சான் இந்த பக்கம், என்ன மச்சான் அந்த பக்கம், என்ன மச்சான் தங்கச்சி கூட நிக்கிறேன் அப்படின்ற கேள்வி எல்லாம் நீங்க கேட்கவே கூடாது. ஏய் நாங்கள் அண்ணனுங்கடா. அப்ப தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணாம வீட்லயே வச்சுக்கிறீங்களா? அது எப்படி முடியும்? அப்ப கம்முன்னு தான் இருக்கணும்னா என் லவ் நான் மாட்டுக்கும் ட்ரை பண்றேன், உங்க பாசத்தை நீங்க மாட்டுக்கும் ட்ரை பண்ணுங்க. உங்க பாசத்துக்கு நடுவில் நான் வரமாட்டேன், என் லவ்வுக்கு நடுவில் நீங்க வராதீங்க. கண்டுக்கிட்டாலும் கண்டுக்காத மாதிரி தான் போகணும். தேவையில்லாம என் விஷயத்த கண்டுக்கிட்டீங்க அப்புறம் தேவையே இல்லாம உங்க பாசத்துக்கு நடுவில் நான் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும். டேய் மிரட்டுறியா? மிரட்டுறான்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு வைஷுவை பிடிக்கும். என் வைஷுவை நான் லவ் பண்ணணும். என் பட்டர்ஃப்ளைக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் செய்யணும். கல்யாணத்துக்குள்ள அவளை இம்ப்ரெஸ் பண்ணணும். என் பட்டர்ஃப்ளையை நானும் டிஃப்ரெண்ட்டாக இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக என் லவ்வை டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ மாமா, பட்டர்ஃப்ளைக்கு எனக்கு நடுவில் வராதீங்க. தங்கச்சி தானடா லவ் பண்றேன்னா பட்டர்ஃப்ளை யாரு? பட்டர்ஃப்ளைன்றது என் லவ்வர். என் லவ்வர்னா உங்க தங்கச்சி தான். உங்க தங்கச்சி பேர் தான் பட்டர்ஃப்ளை. அட பாவி பயலே, நிக் நேம்லாம் வச்சிட்டியா? அதெல்லாம் வச்சுட்டேன். தேவையில்லாம லவ்ல தலையிடாதீங்க மாமா. அம்மா, அந்த டாக்டருக்கு எப்படி இருக்கு? ஏய் இவ்வளோ பேசிட்ட, அதனால உன்கிட்ட நான் ஹெல்ப் கேட்கறதுல தப்பு இல்லை, அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ணிடு. என்ன ஹெல்ப்பு? அந்த டாக்டருக்கு பரவாயில்ல, அந்த டாக்டர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தான், என்னோட காலேஜ் மேட்டு. தெரியும். அதான் கூட்டமா உட்காந்து அங்கங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்களே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. ஏய் உண்மையை தான் மாமா சொன்னேன். உண்மை சில நேரம் கசக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. உனக்கு வாய் பேசவே தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன்டா. இவ்வளோ வாய் பேசுவியா? எனக்கு பேச தெரியாதுன்னு உங்களுக்கு யாருமா தப்பா இன்ஃபர்மேஷன் சொன்னா? எல்லா இடத்துலயுமா பேசிக்கிட்டு இருப்பாங்க, தேவை இருக்கிற இடத்துல பேசுவாங்க. நான் அந்த மாதிரி கேரக்டரு. ஓ அப்படி. ஆ, சரி இருந்துட்டு போட்டோம். ஒரு ஹெல்ப் பண்ணிடுடா. சொல்லுங்க, முடிஞ்சா பண்றேன். என்ன ஹெல்ப்னா, சொன்னல உள்ள அடிபட்டிருக்கிறது என் ஃப்ரெண்டுக்கு தான். அவன் அம்மா யாரும் கிடையாது, அப்பா மட்டும்தான். ஸோ வெல் செட்டில்டு ஃபேமிலி. பட் அவனுக்கு பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க. அது என்னன்னா நம்ம ஊரில் தான் ஒரு பொண்ணு வேணும். ஸோ நம்ம கல்ச்சரில் இருக்கிற ஒரு பொண்ணு தான் வேணும், பாசமாக இருக்கிற ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு தேடுறான். சரி. அதனால நாங்களும் அலைஞ்சு திரிஞ்சு வீட்டில் இருக்கிறவங்க, மாமா ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணியிருக்கோம். சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு பொண்ணு இவ தான். இவ ஓகே இல்லை அப்படின்னா வேற பொண்ணு தேடலான்னு இருக்கோம். ஆனால் பார்த்துருக்கிற ஃபஸ்ட்டு பொண்ணு பூமாரி. அவருக்கு இந்த விஷயம் எப்ப தெரியும்? இப்போதான் கல்லை கொண்டு அடித்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும். புரிஞ்சு போச்சு, என்ன ஹெல்ப் கேட்க வரீங்கன்னு புரிஞ்சு போச்சு. எப்படிரா? பூமாரி ஃபர்ஸ்ட் இப்பதான் அவரை பார்க்க போறா. ஸோ அவரும் இப்பதான் பூமாரியை பார்க்க போறாரு. அதனால ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே அவருக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நீங்க பார்க்க சொல்லியிருக்கீங்க. அப்படி பார்த்து அவர் பேசணும் அப்படின்னா உங்க தங்கச்சி வைஷு பக்கத்துல நிக்கிறா. அவர் இருக்கும் பொழுது அவரால் ரொம்ப பேச முடியாது. அப்படித்தானே மாமா? பாயிண்ட் கரெக்டரா? ஸோ அதனால உங்க தங்கச்சியை நான் பேசி வெளியில கூப்பிட்டு வந்துடணும். அப்படித்தானே? 100% கரெக்டா. சரி, வெளியில கூப்பிட்டு வரேன். தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீங்க தேங்க்ஸ் சொல்லணுன்றதுக்காகலாம் நானும் செய்யல. இதுல ஏன் சுயநலமும் இருக்கு. உங்க தங்கச்சியை வெளில கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ½ hour உங்க தங்கச்சியை நீங்க தேடக்கூடாது. டேய் நான் தான் சொல்லிட்டேனே மாமா, லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாதீங்க மாமா. வேற எப்படி தான் நான் லவ் பண்றது? அவ இப்படி வெளியில எங்கேயாவது வரும்பொழுது தான் நான் லவ் பண்ண வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு வந்து லவ் பண்றதுக்கு நீங்க நான் விடுறீங்களா? வா மாப்ள வந்து லவ் பண்ணிட்டு போய் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டேன். திருத்தனமா தான் லவ் பண்ண முடியும், வேற ஆப்ஷன் தான் இல்லையே. ஏய் ஒரு அண்ணனா இதெல்லாம் என்னால் கேட்க முடியாது.
கேட்காதீங்க, கேட்டது கூட மறந்துடுங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண சொன்னீங்க. அத நான் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் உங்க தங்கச்சிய கண்ணன் தேவையில்லாம தேடி, ஐயோ! வைஷு இங்க வந்தாலே, அங்க வந்தாலே காணோமே அப்படின்னு சொல்லிட்டு எந்த சீனும் நீங்க கிளப்பிடக்கூடாதுன்றதுனால தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க தங்கச்சிய நீங்க ஒரு 1/2 அன் ஹவர் தேடாதீங்க. ஆனா 1/2 அன் ஹவர்க்குள்ள கூப்பிட்டு வந்து விட்டுருவேன். ஏய் யோ! லவ் பண்றதுனா நீ தப்பாலாம் யோசிக்காதயா. உன் தங்கச்சி கேரக்டருக்குலாம் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன் தங்கச்சி என்ன கிட்ட விடுவாளான்றதே டவுட் தான். இதெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாது. பட் உண்ம அதுதான். குழந்தை புள்ளையாவே வளர்த்து வச்சிருக்கீங்க. குழந்தை புள்ளையாவே தான் பேசிக்கிட்டு இருக்கா. அவ கூட லவ் பண்ணி டிராவல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதனால உன் தங்கச்சிய நம்பி 1/2 அன் ஹவர் இல்ல, 1/2 டே விட்டுட்டு கூட போலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. உன் தங்கச்சி பொத்துனாப்புல வீட்டுக்கு வந்து சேருவா. இப்ப நீங்க சொன்ன ரகசியத்த நான் வெளியில சொல்ல மாட்டேன். வைஷ்ணவிய பேசி வெளியில கூப்பிட்டு வர்றது என்னோட பொறுப்பு. உங்க ஃப்ரெண்டுக்காக நீங்க அந்த ஹெல்ப் கேட்டீங்க, நான் பண்ணிட்டேன். இந்த மச்சானுக்காக மாமாவா நீங்களும் இந்த ஹெல்ப் பண்ணுங்க. நான் ஒன்னும் வேற எந்த ஹெல்ப்பும் கேட்கலையே. ஒரு 1/2 அன் ஹவர் உங்க தங்கச்சிய தேடாதீங்கன்னு மட்டும் தான் சொல்றேன். உங்க தங்கச்சி எப்படி பேசி வெளில கூப்பிட்டு போறேன்றதுலாம் என்னோட பாடு. இது வரைக்கும் உங்க தங்கச்சி இப்ப நான் வெளில வான்னு கூப்பிட்டா வந்துருவான்றீங்க. அவகிட்ட நான் கெஞ்சணும், கெஞ்சணும், கெஞ்சணும். அவ்வளோ கெஞ்சணும். அதா குறைக்கு வெளியிலனா நம்ம ஊரை விட்டு, அதாவது பக்கத்து தெருவை தாண்டியே எங்கேயும் வரமாட்டா. அடுத்த பெரிய கண்டிஷனு பைக்ல ஏற மாட்டா. டேய் நல்லா வளர்த்து வச்சிருக்கோம்டா பொண்ண. ஆனா இவ்ளோ நல்ல பொண்ணெல்லாம் வளர்க்கக்கூடாதுன்னா, ஓவரா பண்றீங்க. நான் என்ன வேற ஒருத்தனா? கல்யாணம் பண்ணிக்க போற பையன் தானா? அப்படி இருக்கும்பொழுது, நீங்க வளர்த்து வச்சிருக்கிறது எவ்ளோ பெரிய டிஸ்டர்ப் ஆகுது தெரியுமா? என்னடா இவ்ளோ கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கேன்? டேய் எல்லாரும் சேர்ந்து தாண்டா வளர்த்தோம். என்ன மட்டும் தனியா வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். யார் எப்ப மாட்றீங்களோ, அப்பலாம் தான் வச்சு செய்ய முடியும். அதனால இப்போதைக்கு நீங்க கிடைச்சிருக்கீங்க, வச்சு செய்றேன். 1/2 அன் ஹவர் உங்க தங்கச்சிய நான் எங்கேயும் கூப்பிட்டு போல. பக்கத்துல இருக்கிற வயலுக்கு தான் கூப்பிட்டு போறேன். அத தாண்டிலாம் உங்க தங்கச்சி எங்கேயும் வராது. கூப்பிட்டு போயிட்டு, அவளுக்கு ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும். பண்ணிட்டு அப்படியே அனுப்பி விடுறேன். பிரசன்டேஷனா? அது நான் ஒரு மெத்தட்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதோட பிரசன்டேஷன். மாமா இதெல்லாம் கேட்காத மாமா. பாதி கதை கேட்டதுக்கே தான் நீ கடுப்பாக்கி போய் நிக்கிறியே. அப்படி இருக்கும்போது மீதி கதையெல்லாம் நான் சொல்ல விரும்பல. அண்ணனா நீ எதுவும் காதுல வாங்கிக்காத. ஒரு மச்சானா நானும் உன் டிஸ்ப்ளே ஆகுற மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் உன் தங்கச்சிக்கிட்ட. இப்போதைக்கு 1/2 அன் ஹவர் தேடாதன்னு மட்டும் தான் சொல்றேன். டேய் பாருங்க மாமா, ஏற்கனவே உங்க தங்கச்சி உள்ள போய் மொக்க போட்டுட்டு இருக்கோம். பாவம் அந்த அண்ணன் எப்படி பூமாரிக்கிட்ட பேசுறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பாரு. இப்ப நான் போய் உங்க தங்கச்சி வெளில கூப்பிட்டு வரட்டுமா வேணாமா? இல்ல நீங்களா போய் அம்மா இந்த மாதிரி பொண்ணு பார்த்திருக்கு பூமாரிய, ஜெகன் கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட்டு வரீங்களா? அது எப்படிடா கூப்பிட முடியும்? என்னால முடியாதுன்னு தானே உன்கிட்ட சொல்றேன். சோ இதுதான் கிவ் அண்ட் டேக் பாலிசி. டேய் அவன் என் தங்கச்சிடா. நான் அவன் அண்ணன்டா. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது மாமா. நான் தான் விஷயத்த சொல்லிட்டேனே. இவ்வளோ கிளியரா யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறமா நான் அண்ணன், அவ தங்கச்சி அப்படின்லாம் பேசினா நான் எப்போ லவ் பண்றது? நான் எப்போ கல்யாணம் பண்றது சொல்லுங்க? சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அப்புறம் ஈவினிங் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா வெளியில வரதுக்கும் யோசிப்பா. நிறைய ப்ராப்ளம் இருக்கு மாமா. லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போறீங்க. உங்களுக்கு தெரியாத பிரச்சனையா? இதெல்லாம் கண்டுக்காதீங்க. அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். அடப்பாவி. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் வேற. ஆனா இவ்வளோ பெருசா அடிபட்டிருக்கே. ரொம்ப பிளட் லாஸ் ஆகிடுச்சா? கட்டுக்கு மேல கூட இன்னும் ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமாண்ணா, வலிக்குதா? வலிக்காம இன்னைக்கு மாட்டி பட்டர்ஃப்ளை. நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஒரு முக்கியமான வேலையாக வந்தேன். நம்ம போலாமா? எங்க போலாமா? பாவம் தானே அடிபட்டிருக்காரு. அவர் விசாரிக்கலான்னு வந்தேன். நீங்க என்னடானா வா போலான்றீங்க? வா போலாம்னா வா போலான் தான் அர்த்தம். ஒழுங்கா வா போலாம். பூமாரி தனியா இருக்கல்ல? குமாரி தனியா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்றேன். ஒழுங்கா வா. சீனியர். ஜூனியரு, மக்கு ஜூனியரு, வெளியில வா சொல்றேன். ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கிருஷ்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. பெயின்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல கிருஷ்ணா, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரி சரி. பூமாரி, சொல்லுங்க சீனியர். இவர் யாருன்னு தெரியுதா? டாக்டரு. டாக்டர் தான். ஆனா உங்க தாத்தா ப்ராப்ளம்காக ஹாஸ்பிட்டல்ல வந்து பேசியிருந்தியாமே. ஸோ உங்க தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போற டாக்டர் அவர் தான். ஐயையோ, அவரையா கல்ல கொண்டு அடிச்சேன். ஐயோ, ட்ரீட்மெண்ட் பாப்பாரான்னு தெரியலையே. அதெல்லாம் பாப்பாரு. பார்க்காம எங்க போயிட போறாரு? உங்க தாத்தா கண்டிஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி அவருக்கு புரிய வச்சு, தாத்தாவுக்கு வயசு இதெல்லாம் எப்படி ஆகுதுன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணலாமா இல்ல மருந்து மாத்திரையிலே கறப்பாங்களா அப்படின்னு பொறுமையா உட்காந்து கேட்டுட்டு வா. எதை கரைப்பாங்க? ஆமா, உங்க தாத்தாவுக்கு கிட்னி ஸ்டோன் தானமா? ஸோ அந்த பிரச்சனையை ஆப்ரேஷன் பண்ணணுமா இல்ல ட்ரீட்மெண்ட்லேயே கல் கரைப்பாங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு வா பொறுமையா. உனக்கு இருக்கிற எல்லா டவுட்டுக்கும் மண்டை வலிச்சாலும் பரவாயில்லன்னு டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அப்படிதானே ப்ரோ? டீட்டெயில் சொன்னா கிருஷ்ணா. ஆமா ப்ரோ, கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்றேனா? தேங்க்ஸ் மச்சான். ஹெல்ப் பண்ண உடனே தான் மச்சான்ற வார்த்தையே வந்திருக்கு. அது வரைக்கும் கிருஷ்ணா இல்ல. நானும் மாமான்னு கூப்பிடலாம். எப்படி மாமா, தலையை வலிக்குதா? உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? பேஷண்டோட சொந்தக்காரங்கள்ட்ட பேசணும். பேஷண்ட்டையும் டேரக்டா மீட் பண்ணணும்னு தான் நினைச்சேன். அப்ப இவங்க தானா? அவங்களே தாங்க. நீங்க பேசுங்க. ஐஷு, நம்ம போலாமா? ஏய், நீ என் கூட இருடி. எனக்கு எப்படி தெரியும் இவரை பத்தி?
பூமாரி, வைஷுவை அவங்க அண்ணன் கூப்பிட்டாரு. ஏதோ ஒரு ஒர்க் விஷயமா பேசுறதுக்கு. அதனால தான் நானும் வைஷுவும் போய் என்னன்னு கேட்டுட்டு உடனே வந்துடுறோமா. ஹாஸ்பிட்டல்ல தான் இருப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீ பேசி எடுத்துட்டு வெளியில வா. நாங்க வரோம். நான் தனியா பேசணுமா? ஏங்க, நான் என்ன உங்களை கடிச்சா முழுங்க போறேன்? உங்க தாத்தாவோட டீட்டெயில்ஸ் பத்தி பேச போறேன். நீங்களும் அதை பத்தி தான் கேட்க போறீங்க. ஒரு டாக்டர் கூட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? பத்தியா கோவப்படுறாரு. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பார்க்காம போயிட போறாரு. நீ இப்படி பேசுறதுனாலையும் ஏற்கனவே கல்ல கொண்டு மண்டையெல்லாம் உடைச்சிருக்க. அதனால பார்த்து எடுத்து பேசிட்டு வா. நீ பேசுறதுல தான் இருக்க. ஒரு ட்ரீட்மெண்ட் பாப்பாரா பார்க்க மாட்டாரன்றது. ஆமா, என்ன திருத்தன்னு முடிக்கிறேன். வைஷு கூப்பிட்டு நான் வெளில போறேன். அவங்க அண்ணன் ஏதோ வேலை இருக்குன்னு சொன்னார்ல, போய் முடிச்சுட்டு நாங்களும் வரோம். நீனும் பேசி எடுத்துட்டு வந்துரு. ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு. சரிங்க சீனியர். ஏய் வைஷு, ம் அவர்கிட்ட சொல்லிட்டு வெளில வா. அண்ணா அண்ணா இதை கூப்பிட்டுச்சான், நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். சரிம்மா. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்ஸ் மச்சான். உட்காருங்க. இல்லை பரவாயில்ல. சொல்லுங்க, உங்களுக்கு உண்மையிலே இப்போ வலி பரவாயில்லையா? உண்மையாவே வலி பரவாயில்ல. நீங்க உட்காருங்க ஃபர்ஸ்ட். இவள் சுந்தரியோ தெய்வரம்பய மோகினியோ இந்திரையோ இவள் சுந்தரியோ தெய்வரம்பய கல்லை கொண்டு அடிச்சிட்டன்றதுக்காக எங்கள் தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட்டை சரியாக பார்க்காம விட்டுருவீங்களா? என்ன சிரிக்கிறீங்க? ஆமா, சரியா பார்க்காம தான் விட்டுருவேன். அப்படிலாம் நீங்கள் ஏன் சொல்கிறீங்க? டாக்டராக இருக்கும்பொழுது அவங்க மனசில் இருக்கிற சொந்த வெறுப்பெல்லாம் காட்டக்கூடாது இப்படி பேஷண்ட்டுக்கிட்ட. அப்படியா? எனக்கு அப்படி எதுவும் சொல்லி தரலையே. நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க. எங்கள் தாத்தாவை கண்டிப்பாக நீங்கள் தான் காப்பாற்றணும், உங்களால் தான் முடியுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. காப்பாத்தணுன்ற ரேஞ்சுக்கு அவங்க தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம், அவர் சொல்கிற சிம்டம்ஸ்லாம் வச்சு பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்கும். அப்பப்போ கிட்னி தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவர் வயிற்ற வலிக்குதும்பாரு, தலையை வலிக்குதும்பாரு, தலையை சுற்றுதும்பாரு, ஏதோ சொல்லுவார். போய் சேர்ந்துருவோம் அப்படின்லாம் சொல்லுவார். எங்கள் தாத்தாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நானும் பயந்துக்கிட்டு அவர்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் அவர் சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் எனக்கு தலையே சுத்தம் தெரியுமா? அவர் இப்படி பேசி பேசி அவர்கிட்ட நான் கதை கேட்டு தான் இந்த மாதிரி என் வாயில் வருது. அவரை காப்பாற்றிடுவீங்கல்லன்னு. அவரை காப்பாற்றுற அளவுக்கு அப்போ பெரிய பிரச்சனைலாம் இல்லையா? உங்க தாத்தா உங்களை நல்லா பயமுறுத்தி வச்சிருக்காருன்னு. அப்படியா? அப்படிதான். அப்போ எங்கள் தாத்தாவுக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இல்லையா? பெரிய பிரச்சனைலாம் இல்லை. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிற கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் தான். அதை டேப்லெட்லேயே சரி பண்ணிடலாம். எதுவும் பெருசாக ப்ராப்ளம் வராது. அப்போ அவர் ஏன் இப்படி பேசுகிறாரு? இப்போ சின்ன பசங்களுக்கு அடிபட்டா, ஐ மீன் குழந்தைங்களுக்கு அடிபட்டா என்ன பண்ணுவாங்க? அவங்க மட்டும் எழுந்து தொடச்சி விட்டுட்டு போய் அவங்க மட்டும் விளையாடுற வேலையை தான் பார்ப்பாங்க. இதுவே கொஞ்சம் பெரிய புள்ளை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்களுக்கு வலின்னு ஒன்று உணர முடியுதோ இல்லையோ, அவங்க மைண்டுக்குள்ளே ஃபிக்ஸ் ஆகிடும். நம்ம விழுந்தா இப்படி தான் கத்தணும், விழுந்தா இப்படி தான் பேசணும். அப்போ தான் நம்மளை பார்த்து அடுத்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வலிக்குதுன்னு அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜில் குழந்தை ரியாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் டீனேஜ். அதுக்கப்புறம் கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ். அது ரெண்டுமே எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம வலிச்சதை பெருசாக தான் நம்ம ரியாக்ட் பண்ணணும். அப்போ தான் அடுத்தவங்களுக்கு புரியும் அப்படின்ற மென்டாலிட்டிலே வலிக்குதுன்றத பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. பட் வலி கம்மியாக தான் இருக்கும். அவங்க சொல்கிற விதம் அவங்களுக்கு ரொம்ப வலிக்குது போலன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க உணர்ற அளவுக்கு இருக்கும் அவங்க பேச்சு. உங்க தாத்தா லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ். வயசானவர். வயசானவராக இருக்கும்போது என்ன தோணும்? நம்மளுக்கே வயசாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம என்ன நினைப்போம்? ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டா சரியாயிடுன்ற மைண்ட் செட் வரவே வராது. ஒரு நார்மல் நம்ம ஸ்டேஜில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தால் சரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு தோணும். பட் வயசானவங்களுக்கு அந்த மைண்ட் செட் வராது. நம்மளுக்கு ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தாலே, ஐயையோ அவ்வளோதான் நம்ம வாழ்நாள் முடிஞ்சிருச்சு, நம்ம போய் சேர போகிறோம், அவ்வளோதான் நம்ம வாழ்நாட்கள் அப்படின்ற முடிவுக்கு வந்துடுவாங்க. அப்போ எங்கள் தாத்தா சரியாகிற மாதிரி தான் இருக்காரா? இவ்வளோ விளக்கம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் இப்படிலாம் கொஷின் கேட்கலாமா? உங்கள் தாத்தாவுக்கு இருக்கிறது நார்மலான பிரச்சனை தான். அவர் மைண்டுக்குள்ளே இருக்கிறது தான் பெரிய பிரச்சனை. அப்போ எங்கள் தாத்தாவோட ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். நான் ஊரில் இருக்கும்பொழுதே வசந்த் எனக்கு எல்லா ரிப்போர்ட்டையும் அனுப்பி வச்சுட்டான். ஸோ ரிப்போர்ட் பார்த்த வரைக்கும் எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பட் என்னோட திருப்திக்கு நான் ஒரு டைம் அவரை செக் பண்ணிக்கிறேன், ஸ்கேன் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபைனல் டெசிஷன் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். பட் நீங்கள் காப்பாத்துன்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் தாத்தாவுக்கு ப்ராப்ளம் இல்லை. போதுமா? அதான் சொல்லிட்டேனேங்க. அப்புறம் ஏன் இன்னும் இந்த மாதிரியே ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சிரிக்க தெரியாதா? சிரிக்கலாம் தெரியும். எங்கள் தாத்தாவுக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறீங்க. எனக்கே ரொம்ப பாசிட்டிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கிறவரை அடிச்சிட்டேனேன்னு மனசு கஷ்டமாக இருக்கு.
அப்படியா? மனசு கஷ்டமா இருக்கா? என்ன பண்ணலாம்? வலிக்குதா? வலிக்கும் தான், பட் இப்போ வலிக்கலையே. அது எப்படி வலிக்காது? ஏன் வலிக்காதுன்னா, பெயின் கில்லர் கொடுத்துருக்காங்க வலி தெரியக்கூடாதுன்றதுக்காக. ஸோ அந்த பெயின் கில்லர் பர்டிகுலர் டைம் ஆஃப் பீரியட் ஒர்க் ஆகும். ஸோ அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்ப வலி ஸ்டார்ட் ஆகும். அதனால அந்த டைமிங் முடிக்கிற வரைக்கும் எனக்கு வலிக்காது. அதான் இப்போ சிரிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாம். இருந்தாலும் சாரி. யாராவது வேணும்னே கல்லை கொண்டு அடிப்பாங்களா? சொல்லுங்களேன். தெரியாம நடந்த விஷயம் தானே, பரவாயில்ல. திரும்பவும் கேட்குறேன், நான் அடிச்சதை வச்சு எங்கள் தாத்தாவுக்கு எதுவும்? இப்படி கேட்டுக்கிட்டே இருந்தா அப்ப நான் ஏதாவது பண்ணவா? இல்லை இல்லை, வேணாம் வேணாம், நீங்கள் நல்லாவே பாருங்க. நல்லாவே பார்க்கலாம். சரி பண்ணியும் கொடுத்துடலாம் உங்க தாத்தாவை உங்ககிட்ட. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நாளைக்கு கூப்பிட்டு வாங்க, நான் பார்க்குறேன். ஆடிப்பட்டிருக்க ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்களா? டாக்டர் ரெஸ்ட் எடுத்தா பேஷண்ட் எல்லாம் யாரு பார்க்கறது? சொல்லுங்க. கரெக்டு தான், பட் அடிபட்டிருக்கேன்னு கேட்டேன். நாளைக்கு உங்க தாத்தாவை கூப்பிட்டு வாங்க, செக் பண்ணிட்டு உங்களுக்கு கிளியர் ரிப்போர்ட்டாவே கொடுத்துட்றேன். ஓகேவா? ம். கொஞ்சம் ஸ்மைல் பண்ணுங்க. இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாகவே இருந்துட்டு இருக்கு உங்கள் காயத்தை பார்க்க பார்க்க. வேணா பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டுமா? ஐயோ அதெல்லாம் வேணாம். அப்ப ஸ்மைல் பண்ணுங்க. இல்லை எனக்கு வரல. அட்லீஸ்ட் ஃபீல் பண்ணாம நார்மலா வச்சிருங்க. ம், நான் கிளம்புறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ம், சரி. மனம் முந்தியதோ விழி முந்தியதோ கரம் முந்தியதோ எனவே உயிர் சந்திர சூடற் குறும்பல ஈசர் சங் ஏய் வினோ, என்ன சும்மா ஒன்று பார்க்கலான்னு வந்தேன். பார்க்கலான்னு வந்தியா? வீட்டுக்கு கிளம்பலையா? நைட் ஷிஃப்ட் தான். வீட்டுக்கு போயிட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு வரணும். சரி கிளம்பு, ஜெகன் தான் நாங்களாம் பார்த்துப்போம்ல. ஸோ நீ போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு டின்னர்லாம் முடிச்சிட்டு வா. அது என்ன அது? மூச்சே சரியில்லையே, ஏதாவது ப்ராப்ளமா? ஏய், மூஞ்சி சரியில்லைன்னா ப்ராப்ளம்னு மட்டும் தான் நினைப்பியா? வேற எதுவும் நினைக்க மாட்டியா? எனக்கு தெரிஞ்சு உன் மூச்சு இப்படி இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் தான். வேற என்ன நினைக்க சொல்கிறேன்? வேணு, என்ன மேரேஜ் டேட் அப்பா எப்போ வச்சுக்கலான்னு கால் பண்ணாரு. சொல்லு, உனக்கு எப்போ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ, உன் ஃபேமிலிக்கு எந்த டேட் கரெக்டாக படுதோ அப்போ, அப்படி இல்லைன்னா என் ஃபேமிலிக்கிட்ட கேட்க சொல்லு. எனக்கு பிஃபோர் மேரேஜ் லவ் வரல. ஆஃப்டர் மேரேஜ் ஆச்சும் என் வினோவை திகட்ட லவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, அதுக்கு அதுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்ல. அப்பா கிட்ட நான் சொல்லிட்டேன். என்ன சொன்ன? எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க. என் பொண்டாட்டியை நான் லவ் பண்ணணும்னு. வினோவா இப்படிலாம் பேசுறது? ஏய், எனக்கு தைரியமும் இருக்கு, லவ் இருக்கு. பட் பேச தான் ஒரு மாதிரியா இருக்கும். அப்படிங்களா சீனியர்? என்ன அப்படிங்களா? கிண்டல் பண்றியா? இல்லை இல்லை, லவ்னே நான் தான் கன்ஃபார்ம் பண்ணேன். அப்படி இருக்கும்போது கல்யாணத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்த்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் மேரேஜ் லவ் பண்ண போகிறேன்னு சொல்கிறீங்களே, அதை கேட்டு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சீனியர் எப்படிலாம் என்ன லவ் பண்ண போகிறாருன்னு. இன்னும் என்ன படபடன்னு பேசுவேன், இப்போ தலையை குனிஞ்சிட்டு நிக்கிறேன். கையை விடு. சீனியருக்கு எப்படி லவ் பண்ண தெரியும்னு கேட்டல்ல. நான் லவ் தான் எப்படி பண்ண தெரியும்னு கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. வினோத்க்கு ஒரு டைம் தைரியம் வந்துச்சு, வினோத்க்கு ஒரு டைம் தைரியம் வரணும்ல. ஏன் நீ கை விட, இசை யாராவது வருவாங்க? வரமாட்டாங்க. சீனியர் கையை விடுங்க. சீனியர் நீ தானே சொல்லும் லவ் வரலன்ற. அதான் லவ் இன்னைக்கு எக்கச்சக்கமா வந்துருச்சு. அதுக்கு பேஷன் வெயிட் பண்ணுறாங்க, நான் போகிறேன். நானும் ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். சாரி இல்லை வினோ, இதெல்லாம் சரியா சரியில்லையான்னு அப்புறமா பார்த்துக்கலாம். வந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்புறேன்னு. பெண்ணேனே பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம், பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன். ஆரோடு தேன் கொண்டு வாய் கலந்து அசைந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா அலை. ஐ லவ் யூ வினோத்னி. ஐ லவ் யூ வினோத். சீனியருக்கு லவ் பண்ண தெரியுதா? அதுவும் திருட்டுத்தனமா? லவ் இதுவே போதும், விட்டீங்கன்னா நான் போவேன். ஹாஸ்பிட்டல்ல தானே இருந்தோம், எங்க கூப்பிட்டு வரீங்க? லவ் பண்றதுக்கு. லவ் பண்றதுக்கா? பூமாரி பாவம், தனியா விட்டுட்டு வந்துட்டோம்ல. பூமாரி உன்னை கல்ல கொண்டு அடிச்சதுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்தாலே என்னது அது? அது அது ஒன்றும் இல்லை.
ஏய், நானும் பக்கத்துல தானே இருந்தேன். பொய் சொல்ற பத்தியா? நீ ஏதோ லவ் டைலாக்கா பேசி உளறி இருக்க. அதை கேட்க முடியாம புள்ள டென்ஷன் ஆகி கல்ல கொண்டு அடிச்சிருக்கு. அப்படிதானே? அது அது சும்மா 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 தான். நான் எதுவும் பெருசா எடுத்துக்கலப்பா. பட் அதே மாதிரி பூமாரியும் புலம்புறதுக்கான நேரம், காலம் எல்லாம் வந்துருச்சு. அதனால தான் பூமாரியை விட்டுட்டு நம்ம வந்துட்டோம். புரியல. உங்க அண்ணன் சீக்ரெட்னு என்கிட்ட சொன்னாரு. இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன். அதை சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணுவியா? இல்ல உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிடுவியா? நான் சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணுவேன். அதெல்லாம் நீங்க பயப்படாம சொல்லலாம். சரி, சொல்றேன். ஆனா சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணும் பட்டர்ஃப்ளை. அதெல்லாம் பார்த்துக்கலாம், சொல்லுங்க. அது அந்த ஜெகன் மாமா இருக்காருல்ல, அவருக்கு உங்க ஊர்ல ஒரு பொண்ணு பார்க்கணும்னு சொன்னாராம். அதுவும் இந்த ஊர் பொண்ணு தான் வேணும். வில்லேஜ் பொண்ணா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டாராம். அதனால அவருக்கு ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்களாமே. ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். வீட்ல எல்லாரும் பொண்ணு பார்க்கறாங்க. மாமா ஃபேமிலில கூட எல்லாரும் பொண்ணு தேடிட்டு இருக்காங்க. அப்படி எல்லாரும் வளைச்சு வளைச்சு பொண்ணு தேடினதுல பூமாரி கரெக்டா இருப்பான்னு யோசிச்சிருக்காங்க. பூமாரியா? ஆமா பட்டர்ஃப்ளை. அவளை உங்க ஃபேமிலியில தான் படிக்க வைக்கிறீங்கன்னு கூட நான் கூட கேள்விப்பட்டேன். ஆமா, அவளுக்கு படிப்பு செலவு எல்லாமே நம்ம ஃபேமிலில தான் பார்த்துக்கிறோம். பிரகாஷ் சொல்லுவான், உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க தான் பூமாரியை படிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நான் கூட கேட்பேன், என்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கலாம்லடா, அப்பா கிட்ட நான் பேசியிருப்பேன்னு. இல்லடா, அவங்கள தான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஹெல்ப் கூட கேட்கல. எங்களோட தேவையை அறிஞ்சு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணுறதே போதும் அப்படின்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுன்றதுனால தான் அவனை நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்க சொன்னேன். கஷ்டப்படுற ஃபேமிலி தான், பட் எல்லாருமே நல்லவங்க. பூமாரியும் நல்லா தான் வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க. அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையறதுல எல்லாருக்குமே சந்தோஷம் தானே. ஆமா, ஜெகன் அண்ணாவும் நல்ல டைப் தான். எங்க அண்ணன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்ல போனா சூப்பர் கேரக்டர். ஜெகன் அண்ணாவுக்கு பூமாரி ஒய்ஃபா போறது எனக்கு சந்தோஷம் தான். உங்க வசந்த் அண்ணன் தான் சொன்னார். சரி, டேரெக்டாக பூமாரியும் கேட்க முடியாது, டேரெக்டாக ஜெகனும் பேச முடியாது. ஸோ நார்மலாக அவங்க தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற ப்ராசஸ் அப்படின்னு பேசிட்டோம். 2 பேரும் பேசினாங்கன்னா 2 பேர் கேரக்டர் என்னன்னு 2 பேருக்குமே புரியும். ஸோ 2 பேரும் தனியாக பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. என் தங்கச்சி கூட இருக்கிறதுனால சரியாக பேச முடியாது. மாப்பிள்ள கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, என் தங்கச்சி வெளியில் கூப்பிட்டு வா அப்படின்னு உங்க அண்ணன் கேட்டார். அட பாவீங்களா? ஆமா மச்சான், இவ்ளோ ஃப்ராட் வேலைலாம் பாக்குறீங்களா? ஏய், மாமா என்கிட்ட சொன்னார், நான் சீக்கிரட்டாக தான் மெயின்டைன் பண்ணணும். பட் பட்டர்ஃப்ளை கேட்டதுனால சொன்னேன். ஏன்னா பூமாரி தான் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தெரியும். அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைய போகுது அப்படின்னு கேள்விப்பட்டா உனக்கு சந்தோஷமாக தானே இருக்கும். சொல்லப்போனால் எப்படியும் ஜெகன் மாமா கிட்ட பேசிட்டு வந்ததை பற்றி உங்ககிட்ட டிஸ்கஸும் பண்ணுவா. நீயும் லைட்டாக கேட்டுப்பாரு, அவர் எப்படி பேசுறாரு, என்ன பண்ணுறாரு அப்படின்லாம். அப்போ அவளோட விருப்பத்தை நீ கூட தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ பூமாரிக்கும் ஓகே, அவருக்கும் ஓகேனா ஸோ அவங்க மேரேஜ் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். அதெல்லாம் கரெக்டு தான். என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து பேசும்பொழுது என்ன சொல்றான்றதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன். அவளை அங்க பேச வைக்கிறதுக்கும் என்ன நீங்க வெளியில கூப்பிட்டு வந்ததுக்கு என்ன சம்மந்தம்? இப்ப நம்ம எதுக்கு இங்க வந்தோம் பேசிக்கிட்டே? நீ தான் கூப்பிட்டா பைக்கில் வர மாட்டியே. அப்படி இருக்கும்போது இப்படியே பேசிக்கிட்டே தான் வர முடியும். பைக்லலாம் நான் வரமாட்டேன். பார்க்குறேன்டி, இன்னும் எவ்வளோ நாள்னு பார்க்குறேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இப்படிதான் இருப்பேன், மாற மாட்டேன். அப்போ மேரேஜ்க்கு அப்புறமா நம்ம வாக்கிங்கில் தான் எல்லா ஊருக்கும் போவோமா? அது நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொன்னனே, சீனியர் மேல வைஷுக்கு லவ் வந்துருச்சு அப்படின்னா, சீனியரை வைஷு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னா தைரியமா பைக்ல வருவா, நம்பிக்கையோட பைக்ல வருவா. ஸோ அப்போ சீனியர் மேலே இப்போ நம்பிக்கை இல்லைன்னு சொல்றியா? சீனியர் கூட வரதுக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றியா? ரெண்டுமே தான். ஆனால் எனக்கு தெரியலடி. எனக்கு தெரிஞ்ச எல்லா மெத்தடையும் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் லவ் புரியலன்னு சொல்றியே. இது நடிப்பா இருக்குமோன்னு எனக்கே டவுட்டாக இருக்கு. நடிப்பா கூட இருந்துட்டு போட்டோம், நடிப்பையும் மீறி காதல் வெளிப்படுத்தணும்னு ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அப்படி நான் வெளிப்படுத்தி தானே தீருவேன். அப்படி எனக்கு தெக்கட்ட ஒரு காதலை உங்களால கொடுக்க முடியும்னா கொடுங்க. தெகட்ட காதல் பண்ணுறதுக்கு நான் ரெடி தான். பட் பட்டர்ஃப்ளையா வெளியில் கூப்பிட்டு வர்றதுக்கோ பேசுறதுக்கோ அவ கூட பழகிறதுக்கோ வாய்ப்பு கம்மியாக தானே இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் இப்படி உன்னை தெகட்ட காதலிக்கிறது? இப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பேசுறதுக்கெல்லாம் பேசினல, நீங்க லவ் பண்றதுலாம் எனக்கு புரியுதுல்ல, அப்புறம் என்ன? அப்போ இதுக்கப்புறம் வெளியில் கூப்பிட்டா வருவியா? வருவியானா இந்த மாதிரி பக்கத்து தெருவே வயலு இந்த மாதிரி நம்பூருக்குள்ளே வருவேன். இதுவே பெரிய விஷயம்தான், சந்தோஷப்பட்டுக்கிறேன். சரி, இங்கே தான் யாரும் இருக்க மாட்டாங்கல்ல? இருக்க மாட்டாங்க. பட்டர்ஃப்ளை. சீனியர் என்ன டோனி சரியில்லை? ஏய், தப்பாலாம் நினைக்காத. நான் வேற ஒன்று கேட்க வந்தேன். அது என்னடி, நான் எப்போ எது பேச வந்தாலும் தப்பாவே யோசிக்கிறேன். தப்பாலாம் யோசிக்கல, யாரும் இருக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கல்ல, அப்புறம் அப்படிதான் நினைக்க தோணும். பட்டர்ஃப்ளை, இப்படிலாம் கேட்காதடி. லவ்ல அதெல்லாம் இன்க்ளூடட் தான். பட் உனக்கு பிடிக்காதுன்றதுனால இப்போ தான் நான் அதை பற்றி பேசுறதில்ல, எதுவும் அட்வான்டேஜாக எடுத்துக்கிறதில்ல. திரும்ப திரும்ப நீ அப்படிலாம் யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் பாரு, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல. ஐயோ நீங்க வேற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சொல்லுங்க. அன்னைக்கு நம்ம கூட சண்டை போட்டு சண்டை பெருசாச்சுல, நீ கூட என்ன ஊட்டுக்கட்டையெல்லாம் வச்சு மிரட்டினியே. ஆமா அன்னைக்கு என்ன தூக்கிட்டு போக சொன்னல்லடி. ஆமா தூக்கிட்டு போக சொன்னேன். இப்போ நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போக போகிறேன். எங்க? இன்னும் 5 minutes தான், உனக்கு தெரிஞ்சிடும். பட் அது வரைக்கும் நான் உன்னை தூக்கிட்டு போகவா? அது ஏ ப்ளீஸ் டி. தூக்கிட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆனால் எப்படி தூக்கிட்டு போகணும்னு மட்டும் சொல்லு, அப்படி தூக்கிட்டு போகிறேன்.
எப்படி வேணாலும் தூக்கிட்டு போகலாம், எந்த மெத்தடில் வேணாலும் தூக்கிட்டு போகலாம். பட்டர்ஃப்ளைக்கு அப்போ ஓகேவா? ம். கடிகாரம் தலைகீழாய் ஓடும், இவன் வரலாறு எதுவென்று தேடும். அடிவானில் பனியாது போகும், இவன் கடிவாளம் அணியாத மேகம். பல நிலவொளிகளில் தலை குளித்திடும் போதும், இவன் மனவெளிகளில் கனவுகளில் ஏதும். காணாமலே போனானடா, ஏனென்று கேட்காதே போட. அழகா இருக்கு இந்த டெக்கரேஷன்லாம். நீங்க பண்ணீங்களா? ஆமா, என் பட்டர்ஃப்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கணும்ல. கிஃப்ட் கொடுக்க போறீங்களா? ஆமா, 5th கிஃப்ட்டு. சீனியர். எதிர்பார்க்காத நேரத்தில் என் பட்டர்ஃப்ளைக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறது தான் இந்த சீனியரோட வேலை. இந்த ஃப்ளவர்லாம் எது? இதுக்காக வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வந்தது தான், பட் வீட்டுக்கு கொஞ்சம் ஃப்ளவர் தேவைப்பட்டுச்சு, வாங்க போனோம். ஸோ அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு வந்து ஒரு டெக்கரேஷனை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். வீட்டுக்கு எதுக்கு ஃப்ளவர் வாங்க போனீங்க? அது எதுக்குன்னா வேணாம், அதெல்லாம் ரொம்ப அட்வான்டேஜாக பேசுகிற மாதிரி இருக்கும். வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, வாங்க போனோம், அவ்வளோதான். நீ அந்த ஊஞ்சலில் உட்காரியா? நீங்க? உட்காந்தா வெயிட் தாங்காதுமா, லொக்கேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணிக்கு நடுவில் அந்த ஊஞ்சலை நிப்பாட்டி வச்சிருக்கேன். அதனால நம்ம 2 பேரும் உட்காரதுல அதில் செட் ஆகுமான்னு தெரியல. நீ உட்காரு, நான் என்னோட கிஃப்ட்டை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காரத பற்றி யோசிப்போம். ஏதோ சொன்னீங்க, கிஃப்ட் கொடுக்குறீங்க, பட் இதை கண்டினியூவாக பண்ணுவீங்கன்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏய், நான் பேசுறதுலாம் உனக்கு ஏனோ தானோன்னு பேசுகிற மாதிரியா இருக்கு. அப்படி இல்லை, எல்லாரும் சொல்லுவாங்க, பட் செய்ய மாட்டாங்க, அப்படிதானே மேடம்? இல்லை. இந்த கிருஷ்ணா சொன்னால் செய்வான். என் பட்டர்ஃப்ளையை லவ் பண்ணணும்னு நினச்சா லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். 10 gift கொடுப்பேன்னு சொன்னேன், 10வது கிஃப்ட்டில் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 5th gift கொடுக்க போகிறேன். இன்னும் 5 gift பேலன்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரமாக கொடுக்க முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பட்டர்ஃப்ளை கிட்ட நான் லவ் சொன்னோன்னே அவன் எனக்கு ரிட்டர்ன் பதில் என்ன சொல்ல போகிறான்னு கேட்கறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேன். கிஃப்ட் என்ன? அது சர்ப்ரைஸ்னு சொல்லலாம், பட் சர்ப்ரைஸ் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு டைம் நான் உன்னை மீட் பண்ணும்பொழுதும் ஸோ எனக்கு கிஃப்ட்டுக்கான ஐடியாவை நீ தான் கொடுக்குற. நான் கொடுக்குறேனா? ஆமாம், லாஸ்ட் டைம் உன்னை பார்க்கும்போது கிஃப்ட்டுக்கான ஐடியாவை நீ தான் கொடுத்த. நான் கொடுத்தேனா? ஐடியாலாம் நீ கொடுத்த, பட் அந்த ஐடியாவை நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியது இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். பட் கடவுளாக பார்த்து என் வேண்டுதலை நிறைவேற்றி வச்சிட்டாரு. என்ன ஐடியா கொடுத்தேன்? நீங்க என்ன கடவுள்கிட்ட கேட்டீங்க, கடவுள் நிறைவேற்றி வச்சிட்டாரு? இப்படிலாம் கொஷின் கேட்டால் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் சொல்ல முடியுமா பட்டர்ஃப்ளை? சொல்லுங்கள். ஒரு சிலதெல்லாம் சர்ப்ரைஸ் தான். நீங்கள் ஊஞ்சலில் உட்காருங்க, என்ன கிஃப்ட்ன்றதை நான் சொல்கிறேன். இந்த 2 பட்டர்ஃப்ளை எப்படி வந்துச்சு? அந்த பட்டர்ஃப்ளை இங்கே வந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளை எங்கே வர வைக்கிறதுக்கு நல்ல கோல்மால் வேலைலாம் பார்த்துருக்கேன். உண்மையாவா? ஆமாம், என் பட்டர்ஃப்ளைக்கு கிஃப்ட் கொடுக்கும்போது பட்டர்ஃப்ளை இல்லாமலா? அது சரி, ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்க. கொஞ்சமாவது இம்ப்ரெஸ் பண்ணியிருக்கேனா? ம். சேராத காதலர்க்கெல்லாம் சேர்த்து நாம் காதல் செய்வோம், காதல் கொண்டு வானை அழப்போம். சீனியர், கிஃப்ட் கால விடுங்க. கீழே தண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ பட்டர்ஃப்ளையோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிரும்ல, அதனால தான் மடியில் தாங்கிட்டு இருக்கேன். என்ன கிஃப்ட்? ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறியா? ம். பட் என் பட்டர்ஃப்ளை சிரிக்கணுமே. அது நீங்க காலை எப்படி பிடிச்சிட்டு இருக்கிறது? பொண்டாட்டி காலை பிடிக்கிறதுக்கு இந்த புருஷனுக்கு உரிமை இல்லையா? அப்படி சொல்லல. ஸ்மைல் ப்ளீஸ். சொல்லுங்க, உள்ள என்ன இருக்கு? உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிடலாம், ப்ராப்ளம் இல்லை. ஆமாம், உன் காலில் இருந்து கொலுசு எங்க? இயர்லி ஒன்ஸ் என் பர்த்டே அப்போ கொலுசு மாத்திடுவாங்க. என்னன்னு தெரியல, இந்த டைம் கொலுசு அறுந்துருச்சு. எப்போ இருந்துச்சு? அது மார்னிங். மார்னிங் உன்னை பார்க்க வீட்டுக்கு வந்தேன், தெரியுமா? வந்தீங்களா? வந்தனே. என் பட்டர்ஃப்ளை அங்கேயும் எங்கேயும் நந்துக்குட்டியை ஸ்கூல் கிளப்புறதுக்காக ஓடிக்கிட்டு இருந்தா. ஆமா, மார்னிங் ஸ்கூல் கிளம்பவே மாட்டேன்னு சொல்லிட்டாலே. ஸோ அப்படி என் பட்டர்ஃப்ளை ஓடும்பொழுது நடக்கும்பொழுதெல்லாம் என்னை திரும்பி பார்க்க சொல்ல வைக்கும் ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால. ஆமா, நான் நடக்கும்போதெல்லாம் என்னை விட என் பாதத்தை தான் அதிகமாக நோட் பண்ணியிருக்கீங்க, என் கொலுசை தான் அதிகமாக நோட் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. அப்படி நோட் பண்ணும்பொழுது என் பட்டர்ஃப்ளை காலில் கொலுசை காணுமே.
அப்பதான் உன் அஸ்வின் அண்ணா பேசிக்கிட்டு இருந்தாரு. என் தங்கச்சி நடந்து போயிட்டு இருக்கா, எப்படிடா கொலுசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்க பாட்டி கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆமா, எப்படியா இருந்துச்சுன்னே தெரியல தெரியுமா? என்ன சீனியர் வேண்டுதல் வச்சா ஆறுகாம இருக்குமா? வேண்டுதல் வச்சிங்களா? வேண்டுதல் வச்சேன், ஸ்ட்ராங்கா வச்சேன். நைட்டு உன்னை வந்து பார்த்துட்டு போகும்போது நீ சொன்னல எங்க அண்ணனுங்க தான் கொலுசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு, உன் கூடவே இருக்கிற ஒரு பொருளா நான் இருக்கணும்னு நினைச்சேன். அதுவும் எனக்கு பிடிச்ச பாதத்துல. அப்போ கிஃப்ட் கண்டுபிடிச்சிட்டியா? கிஃப்ட் அதே தான். உங்க அண்ணன் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டேன். உன்னை பார்க்கலாம் தான் வந்தேன். பட் இந்த விஷயம் தெரிஞ்சோடனே நம்ம லேட் பண்ணவே கூடாது. நம்ம லேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வேற யாராவது வந்துருவாங்க. என் பட்டர்ஃப்ளையோட அழகான பாதத்துல நான் தான் இருக்கணும் கொலுசா அப்படின்னு நினைச்சேன். ஆனா அண்ணன் வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வரட்டும். பட் யார் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்தாங்களோ அவங்க கொடுத்ததை தானே பட்டர்ஃப்ளை போட்டுக்கணும். அதனால தான் 5th கிஃப்ட்டை உடனே கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். உடனே கிளம்பி டவுனுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். கொலுசில் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கே. கொலுசுல சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? கிஃப்ட் ஓபன் பண்ணுங்க தெரியும். சில்லின்ற முத்தம் ஒன்று செல்லெல்லாம் நனையும் போது உள்ளுக்குள் அச்சப்பூக்கள் உதிர்கின்றதே. தேரோடு பூவ அழகா இருக்கு. இந்த மாதிரி கொலுசு வாங்கியிருக்கீங்க? நான் தான் சொன்னனே என் பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்குற எல்லா கிஃப்ட்லையும் பட்டர்ஃப்ளை இருக்கணும்னு. ஒரு செகண்ட் நீங்க சொன்ன உடனே கொலுசு கொடுக்க போறேன்னு சொல்லிட்டீங்க. பட் கொலுசுல எப்படிடா பட்டர்ஃப்ளை கொடுப்பீங்கன்னு யோசிச்சேன். பட் gift பேப்பர்ல இருந்துச்சு. சரி, கொலுசுல இருக்காது அப்படின்னு நினைச்சேன். அது எப்படி பட்டர்ஃப்ளை இல்லாமல் கொடுப்பேன்? உண்மையாவே ரொம்ப கியூட்டா இருக்கு. எனக்கு ஒரு ஆசை. சொன்னா ஓகே சொல்றியா? இந்த கொலுசை நீங்க போட்டு விடணும், அப்படிதானே? ஓ, என் பட்டர்ஃப்ளை வர வர சீனியர் மனசை அப்படி புரிஞ்சு வச்சிருக்கா. போட்டு விடுங்க. அல்லவன் சிற்பிகள் அன்று பண்ணிய சிற்பத்தில் ஒன்று பெண்ணென வந்தது இன்று சிலையே. உந்தன் அழகு கிள்ளை ஈடு. என் ஆசையெல்லாம் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அழைப்பினிலே. வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே. 7 ஜென்மம் வாழ்ந்து விட்டேன். பக்கம் பக்கம் யாருமில்லா பூலோகம் வேண்டும். அந்திப்பகல் உன்னருகே நான் வாழவே. காதலில் தொடங்கி கல்யாணத்தில் முடியும் என்பார்கள். ஆனால் கல்யாண பேச்சில் தொடங்கி காதலிக்க ஆரம்பித்து விட்டோம். ஒவ்வொரு நொடியும் உன்னை காதலிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் உன் பாதங்களில் கூட நான் சரிப்பட்டு விட்டேன். உன் பாதத்தின் அழகில் மயங்கிய நான் உன் கால்களுக்கு கொலுசாக கூடாதா என்று நினைத்தேன். அண்ணன்கள் தான் என் அரவணைப்பிலும் இருக்கிறார்கள், என் ஆனந்தத்திலும் இருக்கிறார்கள், என் கொலுசின் பின்னணியிலும் என் அண்ணன்களே இருக்கிறார்கள் என்று நீ சொன்ன பொழுது வருத்தமாகத்தான் இருந்தது. மனம் தளரவில்லை. ஏனென்று கேட்கிறாயா? கொலுசாக மாற வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஆனால் என் அண்ணன்களின் பாசம் கொலுசிலும் இருக்கிறது என்று நீ சொன்னாய். கழட்டி விட்டு வேறு போடு என்று சொன்னால் கேட்கவா போகிறாய்? ஆனால் கடவுளிடம் முறையிட்டு விட்டேன். உன்னவளின் பாதங்களில் கொலுசாக நான் மாற வேண்டும் என்று. கடவுளின் சதியோ, நான் வேண்டின வேண்டுதலின் பலனோ. கொலுசுகள் உன் கால்களில் இருந்து கழலும் நிலைமை வந்தது. அரை நாள் சந்தர்ப்பம் கிடைத்தாலும் உன் அண்ணன்களின் பாசம் உன் கால்களில் வந்துவிடும் என்று தவித்த பின்தான் அரை நொடி கூட யோசிக்காதே. உனக்கு நேரமில்லை, அவள் பாதங்களில் நீ கொலுசாக தஞ்சமடையும் நேரம் வந்துவிட்டதென்று. வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டேன். ஒரு முத்தத்தால் நமக்குள் சண்டை வந்ததென்று என்னை நீ கோபித்துக் கொண்டாய். இனி உன் ஒவ்வொரு அசைவிலும் உன் பாதத்தில் அடிமையாக இருக்கும் நான் முத்துக்களின் மூலமாக முத்தத்தை ஒவ்வொரு நொடியும் பொழிந்து கொண்டே இருக்கப் போகிறேன். இப்பொழுது என்ன செய்ய போகிறாய் என்னவளே? என் மூச்சவ பேச்சவ பேர் சொல்லும் அழகவ, எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவ. யாரவ 100க்கு 100 அவதான் என்னவளா. ஒரலையவ கலையவ அழகிய நிலவ, நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ. சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான்